குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, நம்மளுடைய நேயர்களில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இது ஒரு பெரிய டாபிக். அதாவது யாருக்கெல்லாம் யூடிஆர் மாற்றம் நடந்தது இல்லைங்களா, நில உடைமை பட்டா மாற்றம் நடந்ததையா, அப்போ நடந்தப்போ பல பேருக்கு அவங்களுடைய டேட்டாவில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது, தவறுதெல்லாம் இருக்குது. அண்ட் எஃப்எம்பி புலப்படத்தில் தவறுகள் இருக்குது, கிராம நத்தத்தில் தவறுகள் இருக்குது. அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக நான் சொல்ல போகிறது, இதில் நீங்கள் ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் தான் நம்ம இதில் சொல்ல போகிறது. ஆனால் இதற்கு டைம் ஆகும். அப்படி யாரெல்லாம் இந்த டைமை எடுத்துக்கிட்டு பொறுமையாக அவசரம் இல்லை, நான் இருந்தாலும் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். லஞ்சம் கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழுவதுமாக தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பெருசாக இருக்கும், ஆனால் நிச்சயமாக முழுவதுமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுவதுமாக இந்த வீடியோ பார்க்கறதன் மூலமாக உங்களால் எப்படி இந்த தவறெல்லாம் நீங்களே சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தவறுகள் இருந்தால் நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. யூடிஆர் பட்டாவில் ஒருவேளை தவறான நபரின் பெயரானது சேர்க்கப்பட்டிருந்தால், இப்போது ஏதாச்சும் ஒரு நபரோட பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தா, இல்லைனா பிற பங்காளிங்களுடைய பெயர் கூட்டு பட்டாவில் இல்லாமல் போயிருந்தா, பட்டாதாரருடைய பெயரோ அல்லது அவருடைய தந்தை பெயரோ எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு இருந்தால், இல்லை யூடிஆருக்கு முன்பே எங்ககிட்ட பட்டா இருக்குது ஆனால் யூடிஆரில் வந்தப்போ எங்கள் பேர் அதில் ஏறலை அப்படின்ற பிரச்சனை இருந்தால், இல்லை இடத்தினுடைய பரப்பளவு யூடிஆரில் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்திருந்தா, சர்வே எண், உட்பிரிவு எண் இதெல்லாம் தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்தால், மேலும் நம்ம நிலத்தினுடைய வகையானது யூடிஆரில் புஞ்சையாக இருந்து நஞ்சையாக மாறி இருக்கும், இல்லை புஞ்சையிலேருந்து கிராம நத்தம் ஆகிருச்சு, இல்லைனா நஞ்சையிலேருந்து புஞ்சை ஆகிருச்சு, இல்லைனா நத்தம்லேருந்து புஞ்சை ஆகிருச்சு. இந்த மாதிரி எந்த மாதிரி மாறி இருந்தாலும் அந்த தவறுகள் கிராம நத்த சர்வே பண்ணப்போ அந்த இடத்த எங்களோட நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்த அனாதீனம் இல்லைனா புறம்போக்கு அப்படின்னு வகைப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. கிராம நத்த ஆவணங்களை நாங்கள் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பக்கத்து வீட்டுக்காரருடைய பெயரில் ஏற்றிட்டாங்க அப்படின்றது. இது காமனாக நிறைய பேர் கேட்ட டவுட்டு. அடுத்து கிராம நத்தத்தில் எங்களுடைய பத்திரத்தில் 10 சென்ட் இருக்குது, ஆனால் தோராயப்பட்டா 5 சென்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மேலும் கிராம நத்த ஆவணத்தில் கூட்டுப்பட்டாவில் எங்கள் பங்காளிங்க பெயர் எல்லாம் இருக்குது, ஆனால் என்னுடைய பெயரானது அதில் மிஸ் ஆகிருக்கு. கிராம நத்தம் புஞ்சையாக மாறிடுச்சு, அது யூடிஆருக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னும் போது, இல்லைனா கிராம நத்த எஃப்எம்பியில் அளவுகள் தவறு, உட்பிரிவுகள் தவறாக இருக்கும்போது, அந்த புலப்படம் இருக்கு இல்லைங்களா, அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில், கிராம நத்த எஃப்எம்பியில் புதியதாக வழி ஏற்படுத்திட்டாங்க, இல்லைனா வழியை எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இருந்த கிராம நத்த எஃப்எம்பியில் வழி இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ வழியை உருவாக்கிட்டாங்க, என்னோடய இடத்துல வழியாக மாற்றிட்டாங்க. இல்லைனா இந்த இடத்துல ஒரு வழி இருந்தது, என்னோடய இடத்துக்கு அதுதான் வழி, ஆனால் அந்த யூடிஆருக்கு அப்புறம் அந்த கிராம நத்த எஃப்எம்பிலேருந்து அந்த வழியை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அடுத்து யூடிஆர் எஃப்எம்பியில் சர்வே எண், உட்பிரிவு இதெல்லாம் தவறாக இருந்துச்சுன்னா, இல்லைனா யூடிஆருடைய எஃப்எம்பியில் பரப்பளவுகள் ஏ ரெஜிஸ்டரோட ஒத்து போகலை அப்படின்றது, மேப்பில் இருக்கிறது ஏ ரெஜிஸ்டரோட ஒத்து போகலைன்ற பட்சத்தில், அடுத்து எஃப்எம்பியில் குளம், குட்டை, கிணறு அதனுடைய சின்னங்கள் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காமனாக இத்தனை தவறுகள் எது நடந்திருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைன்றது ஒன்று தான். அந்த வழிமுறை என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் முழுவதுமாக பார்த்து, கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக சொல்லியிருப்பேன், வீடியோ பெருசாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெளிவான ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களோட பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை யார்கிட்ட எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்களோட பிரச்சனைலாம் பாதிலாம் சரியாயிடும். ஸோ யார்கிட்ட எந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகிறதுன்றதை நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு சாதகமான ஆவணங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கிரைய பத்திரம், மேனுவலில் ஈஸியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஈஸி, பழைய பட்டா, இப்போ இருக்கக்கூடிய புது பட்டா, முந்தைய பதிவேடு, இப்போது இருக்கக்கூடிய பதிவேடு, பழைய எஃப்எம்பி, இப்போ இருக்கிற எஃப்எம்பி, இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது உங்களோட பிரச்சனைக்கு அதெல்லாம் உதவுமா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கணும். தேவையில்லாத ஆவணங்களை உள்ளே சேர்க்கக்கூடாது. அடுத்து நம்ம பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் அரசு தரப்பினுடைய பார்வையிலேருந்து நீங்கள் மனு எழுதணும். இப்போ என்னென்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இங்கேருந்து நான் இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு, அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எழுதாமல், ஒரு அரசினோட தரப்புலேருந்து அந்த நிலத்தை அவங்க எதற்காக எடுத்திருப்பாங்க, எதுக்காக மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்னும் யோசித்து இந்த இடத்த நீங்கள் இங்கே போகிறதுக்கான வழிபாதையாக கொடுத்துருக்கீங்க இந்த எண்ணத்தில், ஆனால் இது வழிபாதை கிடையாது, இது இத்தனை வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் அரசினோட பார்வையில் நின்று உங்களோட பிரச்சனையை நீங்கள் தெளிவாக எழுதி கொடுத்தீங்கன்னா, பக்கமாக இருந்து அந்த குழப்பத்துக்கும் நேர விரையும் இல்லாமல் டைரெக்டாக அதை எடுத்தவொடனே ஒரு பெரிய அதிகாரி படிக்கிறாங்கன்னா அவங்க அதை உடனே படிச்சிடுற மாதிரி உங்களோட டிராஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெளிவாக இருக்கணும். ஒரு மனு எழுதுறீங்கன்னா எல்லா கேள்வி எவ்வளோ பெருசாக விரிவாக எழுத முடியுமோ அவ்வளோ தெளிவான ஒரு டிராஃப்ட்டை நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும்போது அந்த ஒரு சில நிமிடம் தான் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுக்கு அந்த ஒரு சில நிமிடத்திலே உங்களோட பிரச்சனையை அவர்
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும் உங்களோட மனுவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர், நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு தான் நீங்கள் வந்து இதை அனுப்புவீங்க. பதிவு தபாலில் அனுப்பணும். பதிவு தபாலில் அனுப்புனீங்கன்னா நீங்கள் வந்து கூட அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புவீங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து உங்களுக்கு திரும்ப வர்றது, இது வந்து அரசு எந்திரத்திற்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு எளிமையான வழி. நம்ம போய் கொடுப்போம், அங்கேருந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கிடச்சிரும். இது வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்புவீங்க. அப்படி இல்லாமல் நேரடியாக போய் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது அத்தாட்சி வாங்க வேண்டியது உங்களோட கடமை. இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பணியாளர்கள் அண்டு நிர்வாக சீர்திருத்தம் சட்ட ஆணை 114/66/89 கீழ் அத்தாட்சி கொடுக்கும்படி நீங்கள் கேட்கணும். இதை வந்து மனுவிலே நீங்கள் எழுதியிருக்கணும். ஏன்னா எந்த ஒரு அரசு அலுவலகத்தில் நீங்கள் போய் மனுவை கொடுத்தா அதற்கான அத்தாட்சியை கொடுப்பதற்கான முழு உரிமையும் அவங்களோட கடமை அது. அதை பெற்றுக்கொள்வதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. அவங்க முடியாதுன்னு சொன்னால், சார் இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என் லெட்டரில், இதனுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் எனக்கு அத்தாட்சியை கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டு வாங்கலாம். அடுத்து பதிவு தபாலில் வந்து அத்தாட்சி வந்த உடனே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும், இப்போ நான் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா, இதுதான் உங்களுடைய வேலையை முழுமையாக சரிப்படுத்தும். நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துட்டு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினச்சா நடக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், டிஆர்ஓ அலுவலகம் போயிட்டு அந்த நீங்கள் அனுப்பின லெட்டர் தபால் பிரிவில் இருந்து தபால் பிரிவில் போயிருச்சா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அந்த டிஆர்ஓ ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தபால் அலுவலகத்தில் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இப்போ இன்மெயிலாக வந்துருச்சு இன்றைக்கி அப்படின்னு அந்த நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் கொடுத்து அது கரெக்டான டேபிளுக்கு போயிருச்சா அப்படின்னு பார்க்கணும். அப்படி போனதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா டிஆர்ஓ கூட நேரடியாக கூட போய் சந்திக்கலாம். அடுத்து அந்த மனு டிஆர்ஓ என்ன பண்ணுவார்னா, அவரோட அலுவலகத்துலேருந்து வட்டாட்சியருக்கு அனுப்புவார், தாசில்தாருக்கு. அப்படி அனுப்பும்போது அந்த ஃபார்வர்டிங் லெட்டருடைய ஒரு காப்பியும் உங்களுக்கும் அனுப்புவாங்க. ஸோ அது நீங்கள் அடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த லெட்டர் உங்கள் கையில் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் அங்கே போயிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஆர்ஓ அலுவலகத்துலேருந்து வந்த லெட்டர் வந்து சேர்ந்துருச்சா, வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களா அந்த மனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது சரியான டேபிளுக்கு போயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா துணை வட்டாட்சியரையும் சந்தித்து உங்களோட விவரத்தை நீங்கள் சொல்லலாம். இப்போ அது அடுத்து என்ன பண்ணணும்னா, படிநிலையில் அடுத்து வருவாய் ஆய்வாளருக்கு வரும். வருவாய் ஆய்வாளர்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அவருக்கு வரும். அவர்கிட்ட வந்து கடைசியாக உங்களுடைய விஏஓக்கு வரும். இந்த விஏஓ என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அதுக்கான விசாரணையை நடத்தி ஆய்வறிக்கை தயார் செய்வார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விஏஓவை நேரடியாக சந்திச்சு கிராம கணக்குடைய விவரம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய கள விவரம் அங்கே வந்து விசாரிப்பாங்க. யார் அது இப்படி தான் வச்சுருந்தாங்களா அப்படின்ட்டு ஒரு சில சாட்சியை ரெடி பண்ணுவாங்க. இந்த எல்லா கள விவரத்தையும் முடிப்பார். அப்போ அவருக்கு தேவையான விவரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து கொடுக்கணும். இப்போ இந்த மனு அப்படியே திரும்பி ரிவர்ஸ் மெத்தடில் என்ன பண்ணணும்னா, விஏஓ கிட்டேருந்து ஆர்ஐக்கு போகும். ஆர்ஐ அதை பார்ப்பார். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆர்ஐ கிட்டேருந்து அது தாசில்தார் ஆஃபீஸ் போயிருச்சான்னு பார்க்கணும். தாசில்தார் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் பட்டா மேல்முறையீடுகள் டேபிளில் வந்து உங்கள் ஃபைல் போயிருச்சா, பட்டா மேல்முறையீடுகள்ன்ட்டு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்கு உங்களோட ஃபைல் மூவ் ஆயிருச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். யூடிஆர் விஷயங்கள் வந்து பட்டா மேல்முறையீடு டேபிளுக்கும், எஃப்எம்பி ரிலேட்டட் பிரச்சனை வந்து ஹெட் சர்வேயர், தலைமை சர்வேயருக்கும், கிராம நத்தம் தொடர்பான பிரச்சனைங்க வந்து நத்தம் அலுவலகத்திற்கும் போகும். இப்படி போனதுக்கப்புறம் வட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு விசாரணைக்கு ஒரு அழைப்பாணை வரும். அந்த அழைப்பாணையில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தேதிக்கு வந்து நீங்கள் தவறாமல் போயிட்டு அங்கே நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டது பதில் கொடுத்ததுக்கான ஆவணத்தை ரெடி பண்ணி அதில் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த ரிப்போர்ட்டை டிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. டிஆர்ஓ ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைனா இதை வந்து நீங்கள் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்ஓ உத்தரவு போடுவார். அந்த உத்தரவின்படி சரி செஞ்சு அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனைகளோ சிக்கல்களோ எதிர்ப்புகளோ இருந்துச்சுன்னா அந்த மனுவானது வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போயிட்டு அங்கே வருவாய் கோட்டாட்சியரினுடைய நீதிமன்ற விசாரணையில் வழக்காக பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை செய்யப்படும். அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு தீர்வானது கிடைக்கும். மேற்படி இதுக்கு கூடுதலான ஆவணம் தேவைப்பட்டால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும். சென்னையுடைய அந்த சர்வே ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, நில அளவைத்துறையினுடைய நில நிர்வாகத்துறை, இவங்களுடைய ஆவண காப்பகத்திலிருந்தும் தேவையான ஆவணங்களை எடுத்து நீங்கள் ஆர்டிஓ கோர்ட்டில் சப்மிட் பண்ணி வழக்கில் வெற்றி பெறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். நம்ம மனு கொடுத்துட்டோம் எல்லாமே தன்னால் நடந்துடும் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக பின்தொடரணும். கவர்மெண்ட்டே ப்ரோ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு இடத்தையும் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. அரசு அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுக்கணும். அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. அண்ட் அரசு அதிகாரி வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்ககிட்ட எரிச்சல் படுறது, சண்டை போடுறது, இல்லை லஞ்சம் வாங்கிட்டாங்க ஆதாயம் வாங்குறான்னு அவங்கள பழி சொல்கிறது, இல்லைன்னா உங்களோட சாதி உணர்வை காட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கும் எதிர்மறை விளைவுகளை தான் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதன் மூலமாக இது முழுக்க உங்களுடைய இடம், உங்களிடந்து போன நிலமோ பிரச்சனைக்கிறதோ இல்லை என்னெல்லாம் தவறு இருக்கோ இது எல்லாமே முழுவதுமாக சரி செய்யப்பட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் யாரோட தவறு வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஸோ அதனால் நம்ம சரியாக நடந்துக்கிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இதில் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான், பொதுநலன் சார்ந்த வீடியோ தான். அதனால் உங்களோட நேர விரயமும் ஆகாது, உங்களுக்கு இதில் நாலேஜ் தான் கண்டிப்பாக கிடைக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கும் நம்ம மறக்காமல் ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.